Example 12.1 Examine the binary operation அதாவது closure property of the following operations on the respective sets. If it is not, make it binary. இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கிற ஏ பி எல்லாமே இசட்டுக்குள்ளே இருக்குது. இசட்னா இன்டீஜர்ஸ்னு அர்த்தம். இன்டீஜர்ஸ்னால் என்னது? பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ், ஜீரோ, இது எல்லாமே இன்டீஜர்ஸ். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆர்ஹெச்எஸ் எக்ஸ்பிரஷன் இருக்குங்க இல்லையா, இது இசட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த ஏ ஸ்டார் பியும் இசட்டுக்குள்ளே இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஏன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், அது அவங்களே சொல்லிட்டாங்க இசட்டுக்குள்ளே இருக்குன்னு. நெக்ஸ்ட் 3ab. ஸோ ஏபின்னு ரெண்டு நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணி 3 கூட மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் எதுக்குள்ளே தான் இருக்குன்னா இசட்டுக்குள்ளே தான் இருக்கும். நெக்ஸ்ட் -5b². பி ஒரு நம்பர் இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு -5ஆல் மல்டிப்ளை பண்ண வந்தாலும் நம்மளுக்கு அது இன்டீஜர் தான் வரும். ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது, பாசிட்டிவோ நெகட்டிவோ அப்படி இல்லைன்னா ஜீரோ, ஏதோ ஒரு நம்பர் ஆன்சர் வரப்போகுது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் வரப்போகுது? ஆன்சர் இன்டீஜர் தான் வரப்போகுது. ஸோ இதுவே இன்டீஜருக்குள்ளே இருக்குன்னா அப்போ இதுவும் என்ன தான் இருக்கும்? இன்டீஜருக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ தேர்ஃபோர் ஸ்டார் இஸ், இந்த ஆப்பரேட்டர் வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஸ்டார் இஸ் பைனரி ஆப்ரேஷன் ஆன் எதுக்குள்ள? இசட்டில். எக்ஸாம்பிள் 12.2 வெரிஃபை த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, existence of identity, existence of inverse for the arithmetic operation plus on z. ஸோ z என்னது? ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நம்பர்ஸ் -∞ -2 -1 0 1 2 இந்த மாதிரி, இதுதான் வந்து நம்ம வந்து இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு எலமெண்ட்ஸ் எடுத்துப்போம், எம் என் ரெண்டு எலமெண்ட்ஸ் எடுத்துப்போம், அது இதுக்குள்ளே இருக்குன்னு வச்சுப்போம். இசட்டுக்குள்ளே நம்பர்ஸ் எடுக்கக்கூடாது, நம்பர்ஸ்க்கு வந்து இந்தமாதிரி லெட்டர்ஸ் எடுக்கணும். ஸோ லெட்டுன்னு போட்டுப்போம். லெட் எம்என், அது வந்து இந்த இசட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியாச்சு. இப்போது எம்யும் என்னையும் என்ன பண்ண போகிறோன்னா ஆட் பண்ண போகிறோம். ஏன் ஆட் பண்ண போகிறோன்னா அவங்க கொடுத்துருக்கிற சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணனா ஒரு ஆன்சரு, இதில் இருக்கிற ஆன்சர் தான் ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது, இன்டீஜர் தான். அப்போது நம்மளுக்கு இந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு. தேர்ஃபோர் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சேம் ரெண்டு எலமெண்ட்ஸ் தான், எம்என் தான். ஸோ ஃபஸ்ட்டு எம்மையும் என்னையும் ஆட் பண்ணுறோம், அதை அப்படியே திருப்பி ஆட் பண்ணுறோம் n + mன்னு. வர ஆன்சர் என்ன இருக்கும்? சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ 1 + 2 = 2 + 1 என்ன வரும்? 3 தான் வரப்போகுது. அந்த 3 இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வர ஆன்சர் எதுக்குள்ளே தான் இருக்க போகுது? இசட்டுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கு வர ஆன்சர் வந்து belongs to z. Therefore commutative property satisfied. ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. ஓகேங்களா? நீங்கள் வேணால் இங்கே லெட் எம்என் பிலாங்ஸ் டு இசட்னு எல்லாத்துக்கும் எழுதி வச்சுருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் வேணும். ஸோ எம்என்பின்னு எடுத்துப்போம், எம்என்பின்னு எடுத்துப்போம். இது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னா இசட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் mn + p இப்படி ஆட் பண்ணுறோம். சேம் m + n + p. ஃபஸ்ட் இங்கே ப்ராக்கெட் போடுங்க, அப்புறம் இப்படி ப்ராக்கெட் போடுங்க. ஸோ எப்படி ஆட் பண்ணால் நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு ப்ரூவ் ஆகிடும், சாட்டிஸ்ஃபைடும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ஒவ்வொரு வாட்டி இந்த லெட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம தான் எடுத்துக்கிறோம் mnன்னு. Next fourth property existence of identity. Existence of identity.
ஸோ ஐடென்டிட்டிக்கு ஒரு வேல்யூ மட்டும் போதும், ஒரு எம்மு மட்டும் எடுத்துப்போம். எதனா ஒரு வேல்யூ மட்டும் இதிலேருந்து எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ எம்முன்னு எடுத்துக்கிறேன். ஸோ லெட் எம் வந்து இசட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த எம்மு கூட ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்ணால் அதே எம் இங்கே வரணும். அதாவது இப்போ எம்மு கூட 0 ஆட் பண்ணால் தானே எம் வரும். இது அப்படியே திருப்பி எழுத போகிறோம். 0 கூட எம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன தான் வரும், எம் தான் வரும். அப்போது எம்மு கூட 0 ஆட் பண்ணாலும் இல்லை 0 கூட எம் ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர் எம் வருதுங்களா. அப்போனா ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. ஸோ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுக்கும் நம்மளுக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் போதும், எம்னு எடுத்துப்போம். லெட் எம் பிலாங்ஸ் டு இசட்டுக்குள்ளே இருக்குன்னு எடுத்துக்கிறோம். சரி, இன்வர்ஸ்னால் என்னதுன்னா, இப்போது நான் எம்மு கூட ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணனா எனக்கு ஆன்சர் நான் இங்கே 0 எடுத்தோன்னே அந்த 0 வரணும். இந்த ஐடென்டிட்டி வேல்யூனாவது 0 தான் வந்து எடுத்தோம், அந்த 0 இங்கே வரணும். அப்போ எம்மு கூட நான் இன்வர்ஸான மைனஸ் எம்மை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் என்ன வரும், எனக்கு 0 வந்துடும். இல்லை மைனஸ் எம்மு கூட எம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன தான் வரும், 0 தான் வரும். அப்போ கண்டிப்பாக இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. அதாவது இங்கே நான் 0 எடுத்தேன்னா அந்த 0 இங்கே வரணும், அதான் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட். All the problem over. Example 12.3. Verify the closure property, commutative property, associative property, existence of identity, existence of inverse for the arithmetic operation minus on z. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் வந்து ப்ளஸ்ஸு, இப்போ பார்க்க போகிறது மைனஸ். ஸோ சேம் இசட்னது, இசட்டுக்குள்ளே நம்மளுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்குது, பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்குது, ஜீரோவும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி க்ளோஷர். ஸோ க்ளோஷருக்கு நம்மளுக்கு 2 வேல்யூஸ் தேவை. இதிலேருந்து 2 வேல்யூஸ் லெட் எம்என் எடுத்துப்போம். அது இந்த இசட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ என்ன ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க, மைனஸ் ஆப்ரேஷன். இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம், எம்மையும் என்னையும் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது 2 நம்பர் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு அது ஆன்சர் வந்து இந்த இசட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இட் பிலாங்ஸ் டு இசட். தேர்ஃபோர் மைனஸ் இஸ் பைனரி. அவ்வளோதான். அப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் செகண்ட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கும் சேம் 2 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். எம் என்னு எடுத்துப்போம், அது இசட்டுக்குள்ளே இருக்குன்னு எடுத்துப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எம் மைனஸ் என் பண்ண போகிறேன், என் மைனஸ் எம் பண்ண போகிறேன். இந்த 2 ஆன்சருமே வந்து சேமாக வராது, நாட் ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மைனஸ் 2, 2 மைனஸ் 1, 2 ஆன்சருமே சேமாக வராது. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதில் வராது. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நாட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எழுதிக்கலாம், நாட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதுதான். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நம்மளுக்கு 3 வேரியபிள்ஸ் தேவை. ஸோ லெட் எம் என் பி, இது எல்லாமே இசட்குள்ளே இருக்குன்னு வச்சுப்போம். எம் மைனஸ் என் மைனஸ் பி ஈக்குவல் டு எம் மைனஸ் என் மைனஸ் பி தான். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இங்கே போடுங்க, அப்புறம் ப்ராக்கெட்டை இங்கே போடுங்க. ஸோ இது எப்படி சப்ட்ராக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வராது. ஓகேங்களா. ஸோ நாட் ஈக்குவல் தான் வரும். ஸோ நீங்கள் வேணால் எக்ஸாம்பிள் வேணால் போட்டு செக் பண்ணி பாருங்கள். 1 2 3 போட்டு செக் பண்ணாலும் உங்களுக்கு நாட் ஈக்குவல் தான் வரும். தேர்ஃபோர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, நாட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ ஒரு ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தேவை. நம்ம எம்மை மட்டும் எடுத்துப்போம். லெட் எம் பிலாங்ஸ் டு இசட். இப்போ எம்மு கூட
நான் வந்து மைனஸ் ஆப்ரேஷன் கொடுத்துருவாங்க, -0 போட்டாலும் சரி. அப்படி இப்போ m - 0ன்னா வரும், எனக்கு mன்னு வந்துடும். இதுவே 0 - m போட்டால் m வருமா? வராது. ஸோ ஒரு ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து ஏதாவது ஒரு நம்பர் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணேன்னா எனக்கு அதே நம்பர் வரணும். இப்போ m கூட நான் 0 சப்ராக்ட் பண்ணால் m வந்துடுச்சு. இது 0 கூட m சப்ராக்ட் பண்ணால் m வராது. ஓகேங்களா? ஸோ -m தான் வரும். ஸோ ரெண்டுமே ப்ராப்பர்ட்டி சேமாக வரல. அப்போ இதில் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஐடென்டிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ ஐடென்டிட்டியே வரலன்னா அடுத்த ப்ராப்பர்ட்டியும் வராது. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ். ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ். ஸோ அது எப்படி எழுதுறாங்கன்னா, சின்ஸ் ஐடென்டிட்டியே வரல, ஐடென்டிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட், so inverse also not possible. Not exist or not possible எழுதிக்கலாம். ஓகே. Example 12.4, verify the closure property, commutative property, associative property, existence of identity, existence of inverse for the arithmetic operation plus on set of all even integers. ஸோ ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்க போகிறோம். இசட் ஈனா ஈவன் இன்டீஜர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் -4, -2, 0, 2, 4 இந்த மாதிரி வர நம்பர்ஸ். ஸோ ஈவன் இன்டீஜர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். அதில் மைனஸும் இருக்கும், ப்ளஸும் இருக்கும், இதில் ஜீரோவும் அடங்கும். ஸோ இதை நம்ம எப்படி ஒரு ஃபார்மேட்டில் எழுதணும்னா 2m, அதாவது இது வந்து 2 டைம்ஸ் இந்த எம்மால் மல்டிப்ளை பண்ணி வரது தான் 2m. இது எல்லாமே 2 டேபிளில் இருக்குங்களா, அதாவது 2m. ஸோ நம்ம எடுத்துக்க போகிற அந்த m நம்பர் வந்து இசட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா, இன்டீஜர்ஸ்குள்ளே. சரி. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு 2 வேல்யூஸ் தேவை. லெட் m n எடுத்துப்போம். அது இசட் ஈக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம், அதாவது இந்த ஈவன் இன்டீஜர்ஸ்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ m வந்து நான் 2m எடுத்துக்க போகிறேன். 2m பதில் 2xன்னு வச்சுப்போம். n வந்து நான் 2yன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? வேர் நான் புதுசாக எடுத்துக்கிற இந்த x y வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா அதுவும் இசட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, இன்டீஜர்ஸ்குள்ளே இருக்குன்னு எடுத்துக்கிறேன். இசட்னா இன்டீஜர்ஸ். சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். எம்மையும் என்னையும் ஆட் பண்ண போகிறேன். 2x + 2y. ஸோ இதுலேருந்து 2 காமன் எடுத்துங்க, x + y. ஸோ இந்த நம்பர்ஸ் எதுக்குள்ளே தான் இருக்குன்னா இந்த இசட் ஈக்குள்ளே இருக்கும். இப்போ நான் வந்து x y 1 1 எடுக்கிறேன் வச்சுங்களேன். 1 + 1 2, 2 × 2 4. அப்போ அந்த 4 எதுக்குள்ளே இருக்கும்? இந்த ஈவன் இன்டீஜர்ஸ்குள்ளே இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ கண்டிப்பாக க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. தேர்ஃபோர் closure property satisfy. Next, commutative property. Commutative. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கும் சேம் 2 எலமெண்ட்ஸ் தான் வேணும். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா m + n = n + m செக் பண்ண போகிறோம். அதை எப்படி செக் பண்ணலாம்? m + n என்ன எடுத்துக்கிட்டோம்? நம்ம 2x + 2yன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இங்கே என்ன வரும்? 2y + 2xன்னு வரும். இதில் 2 காமன் எடுங்க, x + y = 2 காமன் எடுங்க, y + x. ஸோ 2 2 கேன்சல். ஸோ x + y = y + x. ஸோ ரெண்டும் சேம் தான். இப்போ ரெண்டு ஆன்சரும் சேம் தான். தேர்ஃபோர் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. Commutative property satisfy. Next, third property, associative property. Associative property க்கு நம்மளுக்கு 3 வேரியபிள்ஸ் தேவை. ஸோ அதை எப்படி எடுத்துக்கலாம்னா m + n + pன்னு வச்சுப்போம். = m + n + p. ப்ராக்கெட் இங்கே போடுங்க, அப்புறம் ப்ராக்கெட் இங்கே போடுங்க.
சைடு எழுதுங்க. லெட் எம் என் பி இது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னா ஈவன் இன்டீஜர்ஸ்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிடுறோம். ஸ்டார்டிங்காக சொல்லிட்டிங்கன்னா ஸோ சிமிலர்லி இதுவும் வந்துடும் ஆன்சர். ஸோ சேம் தான், நீங்கள் சிமிலர்லையும் போட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணி எழுதிக்கலாம். போட்டெலாம் காட்ட தேவையில்லை. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஏன்னா எப்படி இருந்தாலும் சேமாக தான் வரப்போகுது ஆன்சர். நெக்ஸ்ட் fourth property, existence of identity. Existence of identity. ஸோ ஒரு ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும் போதும். லெட் எம்னு ஒரு எலமெண்ட் எடுத்துப்போம். அந்த எம் வந்து இந்த இசட்இக்குள்ளே இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம். ஈவன் இன்டீஜர்ஸ்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியாச்சு. ஸோ நான் எம்மு கூட ஏதாவது ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? எனி நம்பர்ஸ் ஈன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துப்போம். அதை ஆட் பண்ணால் எனக்கு அதே எம்மு தான் வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ நான் எம்முன்னு எடுத்துக்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் 2x எடுத்துட்டேன். 2x ப்ளஸ் இ ஈக்குவல் டு 2x. ஓகேங்களா? இப்போ இந்த 2x அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஆகிடும். 2x மைனஸ் 2x 0 ஆகிடும். அப்போ எனக்கு ஈ வேல்யூனாது 0. இந்த 0வும் எதுக்குள்ளே இருக்குது? ஈவன் இன்டீஜர்ஸ்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஐடென்டிட்டிக்கு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ நான் எம்மு கூட ஏதாவது ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணால் அதே எம்மு வந்துடணும். ஸோ நான் எம்மு நான் வந்து 2xன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெண்டு பக்கமும் எம்முக்கு 2x இந்த பக்கம் போச்சுன்னா 0. ஸோ இ வேல்யூ 0ன்னு வந்துருச்சு. ஸோ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இ வந்து 0 வந்துடுச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டேரெக்டாக இப்படி எழுதிக்கலாம். அதாவது எம் ப்ளஸ் 0 ஈக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஈக்குவல் டு எம் கூட 0 ஆட் பண்ணாலும் எம் தான் வரும். இல்லைன்னா 0 கூட எம் ஆட் பண்ணாலும் எம் தான் வரும். ஸோ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இன்வர்ஸ். ஸோ இன்வர்ஸ் இருக்கா இல்லையான்னு, இன்வர்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் எப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும் போதும், எம் மட்டும் போதும். லெட் எம் பிலாங்ஸ் டு ஈவன் இன்டீஜர்ஸ்குள்ளே இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்மு கூட என்னன்னு ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணனா எனக்கு வந்து அந்த இ ஆன்சர் தான் வரும். இந்த ஐடென்டிட்டி தான் இங்கே வரணும். ஸோ அந்த எம்மு நான் வந்து 2xன்னு எடுத்துக்கிறேன். இந்த எண்ணை அப்படியே இங்கே வச்சுக்கிறேன். ஈயோட வேல்யூ வந்து 0. அப்போ n இஸ் ஈக்குவல்னு வரும் மைனஸ் 2xன்னு வரும். கரெக்டுங்களா? மைனஸ் 2x. ஸோ இது எப்படி எழுதலாம்? n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்னு எழுதலாமா? ஸோ இந்த 2x தான் நான் எம் எடுத்துக்கிட்டேன். ஸோ மைனஸ் எம், n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம். இந்த மைனஸ் எம் எதுக்குள்ளே தான் இருக்கும்? கண்டிப்பாக அந்த ஈவன் இன்டீஜர்ஸ்குள்ளே இருக்க தான் போகுது. ஸோ நம்மளுக்கு இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இப்போது எம் ப்ளஸ் இந்த எண்ணுக்கு பதில் இதை சப்ஸ்டிட் பண்ணணுன்னா இருக்குது மைனஸ் எம். ஸோ எம்மு கூட ப்ளஸ் மைனஸ் எம் பண்ணால் வரும் 0 தான் வரும். அந்த 0 வந்துச்சா பாருங்கள் இ வேல்யூ. இல்லைனா மைனஸ் எம்மு கூட எம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன தான் வரும்? 0 தான் வரும். ஸோ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இதில் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட். இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட். ஃபஸ்ட்டு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்புறம் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். எக்ஸாம்பிள் 12.5, வெரிஃபை த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, existence of identity, existence of inverse for the arithmetic operation plus on set of all odd integers. Odd integers இங்கே ஈக்கு பர ஓ போட்டுருங்க, ZO. ஸோ ZOக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா ஆட் நம்பர்ஸ் -5, -3, -1, 1, 3, 5 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே ஆட் இன்டீஜர்ஸ். ஸோ இதை எப்படி ஜென்ரலாக எழுதுவோம்னா 2m + 1 இதுதான் அந்த ஃபார்மேட்டு. இதில் வர m வந்து இசட்டுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். 2m + 1. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 கூட ஒரு இன்டீஜர் ஆட் பண்ணுங்கள் 1. 2 1s are 2, 2 + 1 3. அந்த 3 ஆட் நம்பர்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் ஆட் நம்பருக்கான
ஒரு ஃபார்மேட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிக்கு நம்மளுக்கு 2 எலமெண்ட்ஸ் தேவை. ஓகேங்களா? ஸோ 2 எலமெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்னா n எடுத்துப்போம். n அந்த n எதுக்குள்ளே இருக்குன்னா z0 இருக்குது. அதாவது ஆட் இன்டிஜர்ஸ்குள்ளே இருக்குன்னு வச்சுப்போம். லெட். ஓகேங்களா? சரி, இப்போ mக்குள்ளே நான் என்ன கொடுக்க போகிறேன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சும்மா கொடுக்க போகிறேன். 2x + 1. nக்கு வந்து புது வேரியபிள் 2y + 1 இப்படி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? வேர் இதில் இந்த எக்ஸும் ஒய்யும் எதுக்குள்ளே இருக்குன்னா அது கண்டிப்பாக இந்த இன்டிஜர்ஸ்குள்ளே இருக்குது. ஓகே, ஏதாவது இன்டிஜர் போடுங்க. 2 1 போடுங்க. 2 1s are 2, 2 + 1 3ன்னு வந்துடும். இந்த ஒய்க்கு 1 போடுங்க. 2 1s are 2, 2 + 1 3. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆட் நம்பர்ஸ் தான். இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணோம் இந்த ரெண்டுத்துக்கும். ஸோ m + n. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 2x + 1 + 2y + 1. 2x + 2y + 1 + 1 வரும் 2ன்னு வந்துடும். இதில் எல்லாத்துலையும் 2 காமன் எடுத்துங்க. x + y + 1. ஸோ ஏதாவது xyயில் xy என்னது இன்டிஜர்ஸ்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 1 எடுத்துப்போம். 1 + 1 2, 2 + 1 3, 3 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் வரும் 6ன்னு வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஈவன் நம்பர்னு வந்துடும். அப்போது ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும்? அப்போது நம்மளுக்கு தேவை ஆடு தான். ஈவன் நம்பர் வந்துச்சு. அப்போது கண்டிப்பாக இந்த நம்பர் எதுக்குள்ளே இருக்காது? டஸ் நாட் பிலாங்ஸ் டு இந்த ஆட் இன்டிஜர்ஸ்குள்ளே இருக்காது. தேர்ஃபோர் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபெயில்ஸ். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைனா மற்ற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ ஆல் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் are not satisfied. ஸோ அதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. எக்ஸாம்பிள் 12.6 வெரிஃபை த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, commutative property, associative property of the following operation on the given set a star b equal to a power b. அது மட்டும் இல்லாமல் ஃபார் ஆல் ஏக்கும் பிக்கும் இருக்கிற எலமெண்ட் வந்து கண்டிப்பாக நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிக்கு நான் 2 வேரியபிள்ஸ் தேவை. லெட் அவங்களே கொடுத்துட்டாங்க ஏபின்னு. ஸோ ஏபி அது எதுக்குள்ளே இருக்குன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் எடுத்துப்போம். a பவர் b. இப்போது a வந்து 1 எடுத்துக்குங்க, b வந்து 2 எடுத்துக்குங்க. 1 பவர் 2ன்னு ஒரு ஆன்சர் 1 தான். ஸோ அது நேச்சுரல் நம்பர்ஸ். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு 2 எடுத்துக்குங்க, பிக்கு 3 எடுத்துக்குங்க. 2 பவர் 3ன்னு வரும் 8. அதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக இந்த a பவர் b எதுக்குள்ளே இருக்குது? நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே இருக்குது. அப்போது ஆர்ஹெச்எஸ்ஸே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக எல்ஹெச்எஸும் நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு தேர்ஃபோர் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா ஸ்டார் ஆப்ரேஷன் வந்து பைனரி. ஸ்டார் இஸ் பைனரி ஆன் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த a ஸ்டார் b இருக்குங்க இல்லையா? ஸோ a ஸ்டார் பியும் b ஸ்டார் ஏவும் செக் பண்ண போகிறோம் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு. இப்போ a ஸ்டார் b என்ன இருக்குது? a பவர் b. b ஸ்டாருக்கு எப்படி எழுதலாம்? b பவர் a. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர்ஸ் போட்டு பாருங்கள். 2 பவர் 3 போடுங்க 8ன்னு வரும். இதுவே 3 பவர் 2 போட்டால் 9 வரும். அப்போ 2 ஆன்சர் நம்மளுக்கு எப்படி இருக்காது? சேமாக இருக்காது. அப்போது கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து fail. So not equal. Therefore star is not commutative. So இந்த ஆப்பரேட்டர் வந்து ஒரு கம்யூட்டேட்டிவ் கிடையாது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு 3 வேரியபிள் தேவை. a b c. ஸோ a ஸ்டார் b ஸ்டார் c ஈக்குவல் டு a ஸ்டார் b ஸ்டார் c. ஸோ ப்ராக்கெட் இங்கே போட்டுப்போம், ப்ராக்கெட் அப்புறம் இங்கே போட்டுப்போம். a ஸ்டார் b கொஷினை கொடுத்துட்டாங்க a பவர் b. ஓகேங்களா? ஸ்டார் c ஈக்குவல் டு a ஸ்டார் b ஸ்டார் சிக்கு என்ன கொடுத்துட்டாங்க? b பவர் c. திரும்ப ஒரு ஸ்டார் ஆப்ரேஷன் வந்திருக்கு. ஸோ ab பவர் c ஈக்குவல் டு a பவர் b பவர் c.
ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ரேஷன் ஈக்குவலாக வராது. நீங்கள் நம்பர்ஸ் போட்டு செக் பண்ணாலும் ஈக்குவலாக வராது. therefore star is not associative. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஃபெயில். ஓகேங்களா? ஸோ இங்கே நாட் ஈக்குவல்ட்டு நீங்கள் போட்டுக்கலாம், அவ்வளோதான். Example 12.7 verify the closure property, commutative property, associative property, existence of identity, existence of inverse for the following operation on the given set. m star n equal to m plus n minus mn ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. இது இருக்கிற எம்மும் என்னும் இசட்குள்ளே இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ ஃபஸ்ட் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ஃபஸ்ட் ஆர்ஹெச்எஸ் எடுத்துப்போம். m plus n minus mn. ஸோ ஏதாவது ஒரு இன்டீஜர்ஸ் எடுத்து இதில் அப்ளை பண்ணுவோம். இப்போ எம்முக்கு 1, என்னுக்கு 2 எடுத்துப்போம். 1 plus 2 3, 3 minus 1 into 2 2, 3 minus 2 1. ஸோ அந்த 1 ஆன்சர் எதுக்குள்ளே தான் இருக்கும்? கண்டிப்பாக இன்டீஜர்ஸ்குள்ளே தான் இருக்கும், இசட்டுக்குள்ளே. அப்போது ஆர்ஹெச்எஸ்ஸே வந்து இசட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்போ எல்ஹெச்எஸும் எதுக்குள்ளே தான் இருக்கும்? இசட்டுக்குள்ளே தான் இருக்கும். therefore star is closure. Next, second property, commutative property. Commutative property நம்மளுக்கு சேம் 2 வேரியபிள்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க mn. ஸோ அந்த ஆப்ரேஷன் அப்படியே எடுத்துப்போம். m star n equal to கொஸ்டினை கொடுத்துட்டாங்க m plus n minus mn. இதை அப்படியே திருப்ப போகிறோம். m இருக்கிற இடத்துல n அப்படி திருப்பிட்டு நம்மளுக்கு இது எப்படி எழுதலாம்? n star m எழுதலாமா? therefore m star n is equal to n star m. ஸோ ஸ்டார் வந்து கம்யூட்டேட்டிவ். ஸோ திருப்பினாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை. நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் நம்மளுக்கு 3 வேரியபிள்ஸ் தேவை. ஸோ லெட் mnpன்னு வச்சுப்போம். mnp இது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னா இசட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட் m star n star p equal to m star n star p. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வந்து லெஃப்ட் சைட் ப்ராக்கெட், அப்புறம் இங்கே ரைட் சைடில் ப்ராக்கெட் போட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து ப்ரூவ் பண்ணால் நம்மளுக்கு இன்னொரு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? கண்டிப்பாக எப்பயுமே இந்த மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலாம் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு m star n எழுதுவோம். எல்ஹெச்எஸ் எழுதலாம். m star n star p. m star என்ன எழுதலாம்? m plus n minus mn எழுதலாம். star p. ஓகேங்களா? நெக்ஸ்ட் திரும்பவும் இது எப்படி எழுதலாம்? இதே ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். இப்போதைக்கு இதுதான் m, இதுதான் n. அப்போ என்ன எழுதணும்? mக்கு பதிலாக m plus n minus mn ப்ளஸ் என்னுக்கு பதிலாக p எழுதணும். மைனஸ் mnனா இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். m into p mp, n into p np, mn into p மைனஸ் mnp. ஓகேங்களா? இதுதான் வந்து எல்ஹெச்எஸ். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்னால் இருக்குது m star n star p. ஸோ m star இந்த n star pயை இந்த ஃபார்மெட்டை எடுத்து போகிறோம். m இருக்க இடத்துல n, n இருக்க இடத்துல p போடுங்க. அப்போ என்ன வரும்? n plus p minus np. சேம் திரும்ப அதே தான். இது m, இப்போ இது n. அப்போ என்ன வரும்? m இருக்க இடத்துல m போட்டாச்சு ப்ளஸ் n இருக்க இடத்துல இது ஃபுல்லாக எழுதணும். n plus p minus np மைனஸ் mn அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். m into n mn, m into p mp, m into minus np minus mnp. ஸோ LHS RHS சேமாக இருக்கும். therefore star is associative. LHS equal to RHS. ஸோ associative property satisfy ஆயிடுச்சு. next fourth property, existence of identity. ஸோ ஒரு ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து m star e equal to e star m is equal to m. ஸோ இதான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான ஃபார்முலா. ஸோ
m கூட ஏதாவது ஒரு எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணாலும் இல்லை அதே எலமெண்ட்டை m கூட மல்டிப்ளை பண்ணாலும் சேம் அந்த ஆன்சர் m தான் வரணும். ஸோ இதுதான் அந்த ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டினுடைய ஃபார்மெட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை செக் பண்ண போகிறோம். m ஸ்டார் க்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். கொஷினாக இருக்குது m + n - mn. இதுதானே இருக்குது m ஸ்டார் n = m + n - mn இருக்குது. இதுக்கு பதிலாக அப்படி எழுதிக்கலாம். nக்கு பதிலாக e எழுதுங்க. m + e - me. ஓகேங்களா? = m. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த m கேன்சல். அப்போ அந்த இடம் ஆகிடும் 0 ஆகிடும். இதில் e காமெடுங்க 1 - m. ஸோ e = உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு 0ன்னு கிடச்சிருக்கு ஒரு ஆன்சர். இன்னொரு ஆன்சர் 1 - m = 0. m = 1. ஸோ நம்மளுக்கு e ஆன்சர் 0 கிடச்சிருக்கு, m ஆன்சர் 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் 0 கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் 0 இஸ் த ஐடென்டிட்டி எலமெண்ட். இந்த ஈக்கு என்ன ஆன்சர் அதை தான் கண்டுபிடிக்கணும். 0 இஸ் த ஐடென்டிட்டி எலமெண்ட். ஓகேங்களா? இப்போது இந்த 0 கண்டுபிடிச்ச உடனே எத்தனை இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். m ஸ்டார் 0 = 0 ஸ்டார் m = ஸோ 0 கூட இது பண்ணால் அதே ஆன்சர் தான் வரப்போகுது, m தான் வரப்போகுது. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு. ஹென்ஸ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் சைடில் எப்படி எழுதிக்கணும், இந்த m வந்து பிலாங்ஸ் டு இசட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிடலாம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த e வேல்யூ கண்டுபிடிங்க. அது எத்தனை இதில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இப்படி ஷோ பண்ணிவிட்டு ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைன்னு எழுதினாலே போதும். நெக்ஸ்ட் அடுத்த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ். ஸோ ஒரு இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ஃபார்மேட் என்னென்னா m ஸ்டார் m டேஷ் = m டேஷ் ஸ்டார் m = e. இதான் அதுக்கான ப்ராப்பர்ட்டி. e வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, m ஸ்டார் n = m + n - mன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே எடுத்துக்கிறது m டேஷ் nக்கு பதிலாக. அப்போ m ப்ளஸ் nக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் m டேஷ் மைனஸ் m, திரும்ப nக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் m டேஷ் = e வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 0. இப்போது இதிலேருந்து நம்ம m டேஷை காமன் எடுத்துருங்க. m ப்ளஸ் m டேஷ் காமன் எடுத்துன்னு வரும் 1 - mன்னு வரும். ஓகேங்களா? இந்த m அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வரும் -m. இந்த 1 - m கீழே போயிடும். இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். m டேஷ் = m/m-1. ஏன்னா இந்த மைனஸை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த m-1 திருப்புனா -1 வரும், மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் m டேஷ்னுடைய ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ mக்கு 3 போட்டு பார்ப்போம். 3/3 - 1 என்ன வரும் 3/2ன்னு வரும். 3/2 வந்து ஃப்ராக்ஷன், உங்களுக்கு ஆன்சர் வந்து டெசிமலில் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து இதில் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எழுதுனா போதும். ஓகேங்களா? ஸோ இதில் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி வராது. எக்ஸாம்பிள் 12.8. லெட் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, பி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸுமே வந்து ஒரு பூலியன் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டாங்க. பூலியன் மேட்ரிக்ஸ்னு என்னதுன்னா ட்ரூவா ஃபால்ஸா, 1ஆ 0வா, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் ஏ ஆர் பி அண்டு ஏ அண்ட் பி. இதோட மீனிங் வி மாதிரி போட்டுருக்கோம். இதோட மீனிங் வந்து ஆர் கேட். ஆர் கேட்னா என்னதுன்னா 1ன்னு இருந்தாலே ஆன்சர் 1, ஆட் பண்ணும்போது 1ன்னு இருந்தாலே 1. இதோட மீனிங் என்னென்னா ஆண்ட் கேட். மல்டிப்ளை பண்ணும்போது 0ன்னு இருந்தாலே 0ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை சால்வ் பண்ணோம். ஏ வி பி, இதை வின்னு சொல்லலாம் இல்லை ஆர்னு சொல்லலாம். இது ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம் பாருங்கள். இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டு இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் கம்பேர் பண்ணணும்.
0 1 நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த வி சிம்பிளில் 1 இருந்தாலே 1 எடுத்து எழுதிடணும். இதில் 0 இருக்குது, இதில் 1 இருக்குது, அப்போ 1 எடுத்து எழுதிடலாம். 1 இருந்தாலே 1. இதுலேயும் 1 தான் இருக்குது, இதுலேயும் 1 தான் இருக்குது. ஸோ 1. இதில் 1 இருக்குது, இதில் 0 இருக்குது. ஸோ கண்டிப்பாக 1 இருந்தாலே 1 தான். இங்கேயும் 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. ஸோ ஃபுல் ஆன்சருமே 1 தான். நெக்ஸ்ட் ஏ அண்ட் பி. அண்ட் என்ன சொல்லியிருக்கேன் நான், 0 இருந்தாலே 0ன்னு எழுதிடணும். இதில் ஒரு 0 இருக்கா, இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 0 இருந்தாலே இங்கே 0 எழுதிடணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போது 0 இல்லை, அப்போது 1 தான் எழுதணும். இதில் 1 இருக்குது, இதில் 0 இருக்குது. இதோ இருக்குது 0 இருக்குது, அப்போது 0 எடுத்து எழுதிடணும். 1 இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. 0 இல்லை, அப்போ 1 தான் வரும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த வியில் வந்து 1ன்னு இருந்துச்சுன்னா 1ன்னு எழுதிடணும். ஆனால் இந்த சிம்பிளில் வந்து 0ன்னு ஒன்று பார்த்துட்டாலே 0ன்னு எழுதிடணும். ஓகேங்களா, இப்படி ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். 12.9 வெரிஃபை க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, associative property, identity property, inverse property for the operation plus 5. ஓகேங்களா, on the z5 integers 5 numbers எடுத்துக்கணும், using the table corresponding to the addition modulo 5. சரி, ஃபஸ்ட் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணிவிடுவோம். என்ன சொல்கிறாங்கன்னா +5 என்னதுன்னா அடிஷன் மாடுலோ 5. இந்த அடிஷனுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். Z5னா இன்டீஜர்ஸ் எதனா 5 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும். அப்போது இன்டீஜர்ஸ் என்னென்ன இருக்குது, 0 1 2 3 4. நெக்ஸ்ட்டு 0 1 2 3 4. ஸோ 5 எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 0 + 0 0, 0 + 1 1, 0 + 2 2, 0 + 3 3, 0 + 4 4, 1 + 0 1, 1 + 1 2, 1 + 2 3, 1 + 3 4, 1 + 4 5ன்னு எழுதக்கூடாது. ஏன் ரீசன்னா, நம்ம எடுக்கிற நம்பர், ஆட் பண்ணுற நம்பர் இதுக்குள்ளவே தான் இருக்கணும். எதுலேருந்து, 0லேருந்து 4க்குள்ளே தான் இருக்கணும். 4க்கு மேலே வந்துச்சுன்னா அதை 5ஆல் மைனஸ் பண்ணிடணும். அப்போ 1 + 4 என்ன, 5 வருது. அந்த 5ஆல் மைனஸ் பண்ணோம்னா 0. 2 + 0 2, 2 + 1 3, 2 + 2 4, 2 + 3 5 வந்துருச்சு. அப்போ 5ஆல் மைனஸ் பண்ணோம்னா 0. 2 + 4 6, 5க்கு மேலே 4க்கு மேலே வந்துச்சு. அப்போது 6ல் 5ல் போயிடுச்சுன்னா 1. 3 + 0 3, 3 + 1 4, 3 + 2 5 வந்துடுச்சு. அப்போ 5ஆல் செப்பரேட் பண்ணோம்னா 0. 3 + 3 6 வந்துடுச்சு. 6 5ல் போயிடுச்சுன்னா 1. 3 + 4 7, 7ல் 5 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 2. 4 + 0 4, 4 + 1 5 வந்துடுச்சு. 5 - 5 0, 4 + 2 6, 6 - 5 1, 4 + 3 7, 7 - 5 2, 4 + 4 8, 8 - 5 3. ஸோ டேபிள் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. டேபிள் எப்படி ஃபில் பண்ணுன்னு தெரிஞ்சுதுங்க இல்லையா? ஆட் பண்ணால் உங்களுக்கு 0லேருந்து 4க்குள்ளே வரணும். அப்படி அதிகமாக வந்துச்சுன்னா 5ஆல் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எழுதுங்க, அவ்வளோதான். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின்னு என்னதுன்னா, எல்லா பாக்ஸும் பாருங்கள், இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து இந்த 0லேருந்து 4க்குள்ளே தானே வந்திருக்கு. ஓகேவா? அப்போது அது பைனரி ஆப்ரேஷன் தானே, அவ்வளோதான். நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதணும், சின்ஸ் each box in the table is filled by exactly one element of Z. Therefore in the operation +5 operation is closure property. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன இருக்குது, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சால்வ் பண்ணலாம். கம்யூட்டேட்டிவ்னு என்னது, இந்த டயக்னல் எலமெண்ட்ஸ் பார்க்கணும். இதுதானே டயக்னல் எலமெண்ட்ஸு 0 2 4 1 3. இந்த டயக்னல் எலமெண்ட்ஸ் பாருங்கள்,
அந்த எல்லா நம்பர்ஸ் வந்துச்சா பாருங்கள், 0 வந்துடுச்சு, 1 வந்துடுச்சு, 2 வந்துடுச்சு, 3 வந்துடுச்சு, 4 வந்துச்சு. ஸோ என்ட்ரிஸ் எல்லாமே சிமெட்ரிக்கலி வித் ரெஸ்பெக்ட் டு த மெயின் டயக்னல். அதனால் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் இதில் இருக்கிறது வந்துடணும், அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன எழுதலாம், என்ட்ரிஸ் ஆர் symmetrically placed with respect to main diagonal. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மெயின் டயக்னலில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர்ஸ்குள்ளே இருக்குது. therefore +5 is commutative. next property, associative property. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம், அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி ப்ரூவ் பண்ணலான்னா, எதனா ஒரு 3 எலமெண்ட் எடுத்துப்போம். இந்த 3 எலமெண்ட் எடுத்துப்போம், 2 3 4. 2 + 3 + 4 = 2 + 3 + 4. இதான அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கான அந்த ஃபார்முலா. இப்படி தானே எழுதணும். இந்த ப்ளஸ்ஸுக்கு இடத்துலலாம் இங்கே 5 கொடுத்தனால +5 +5 போட்டுங்க கீழே பேஸில், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாம் ஒன்று தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டுமே ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். 2 + 3, 2வையும் 3யும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்து 0 + 5 4 எடுத்தால் எழுதிக்கோங்க. 2 + 5 3 + 4, 3யும் 4யும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்தது, 2 வந்தது. இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம், 0வும் 4ம். 0வையும் 4யும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, ஆன்சர் 4 தான் வருது. = 2 + 2, இந்த 2வையும் இந்த 2வையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன தான் வருது, 4 தான் வருது. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடுச்சு. therefore +5 is associative property. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறது ஐடென்டிட்டி எலமெண்ட். நெக்ஸ்ட் 4th ப்ராப்பர்ட்டி ஐடென்டிட்டி எலமெண்ட். ஐடென்டிட்டி எலமெண்ட்னா என்னதுன்னா, இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு ரோ ஸ்டார்ட் வித் 0. ஃபஸ்ட்டு ரோ இதுதானே ஃபஸ்ட்டு ரோ, இது ஃபஸ்ட்டு ரோ ஸ்டார்ட் வித் 0, ஃபஸ்ட்டு காலமும் ஸ்டார்ட் வித் 0 தான், ரெண்டுமே 0ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து 0. இது எப்படி எழுதுனா, ரோ ஹெட்டட் பை 0, ரோ வந்து ஸ்டார்டிங் எது வருது, 0 தான் வருது. காலம் ஹெட்டட் பையும் 0 தான். அப்போது therefore 0 is the identity element. அப்போது 0 தான் வந்து ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட்னு சொல்லுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. சரி, இந்த இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்மளுக்கு என்ன ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடச்சிருக்கு, 0. அந்த 0லாம் நம்ம மார்க் பண்ணணும். இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. இதில் மார்க் பண்ணக்கூடாது. இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் மார்க் பண்ணக்கூடாது, இந்த பாக்ஸ்குள்ளே தான் மார்க் பண்ணணும். சரி, இப்போ ஜீரோஸ்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். மொதல் 0 எங்கே இருக்குது, 2 0க்கு இருக்குது. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் எழுதணும், இன்வர்ஸ் ஆஃப் 0 இஸ் 0. நெக்ஸ்ட்டு இந்த 0 எங்கே இருக்குது, 1லேயும் 4லேயும் இருக்குது. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் 1 இஸ் 4. நெக்ஸ்ட்டு 0 எங்கே இருக்குது, இங்கே 2லேயும் 3லேயும் இருக்குது. இன்வர்ஸ் ஆஃப் 2 இஸ் 3. நெக்ஸ்ட்டு 0 எங்கே இருக்குது, இன்வர்ஸ் ஆஃப் 3 இஸ் 2. இந்த 0 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், 3லேயும் 2லேயும் இருக்குது. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் 3 இஸ் 2. நெக்ஸ்ட் இந்த 0 எங்கே இருக்குது, இன்வர்ஸ் ஆஃப் 4 இஸ் 1. இன்வர்ஸ் ஆஃப் 4 இஸ் 1. ஸோ இப்படி தான். ஸோ எங்கெல்லாம் 0 இருக்கோ அது லெஃப்ட்லேயும் அதோட டாப் மேலேயும் என்ன இருக்குதுன்னு எடுத்து எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. இதுதான் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இதே மாதிரி தான் அடுத்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம். இது எக்ஸாம்பிள் 12.10 ஒரு 5 மார்க் கொஸ்டின். இது பாருங்கள், வெரிஃபை க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி, இன்வர்ஸ். இந்த 5மே நம்ம வெரிஃபை பண்ணி காட்டணும்.
for the operation இது x கிடையாது, இது மல்டிப்ளிகேட்டிவ் ஆப்ரேஷன். ஓகேங்களா? 11 on a subset, ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க a equal to 1 3 4 5 9 of the set of reminders. ரிமைண்டர் என்னென்ன வந்திருக்கு? 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட் நம்ம டேபிள் வரைஞ்சிருவோம். டேபிளில் ஃபஸ்ட்டு ஏ செட்டுக்குள்ள என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 3 4 5 9. அதை எடுத்து எழுதிப்போம். 1 3 4 5 9. அதுதான் இங்கே வரும் 1 3 4 5 9. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா எடுத்து எழுதிடலாம். இதுக்குள்ளே இல்லைன்னா 11ஆல் டிவைட் பண்ணி அதனுடைய ரிமைண்டர் எடுத்து இங்கே எழுதணும். 1 1s are 1. இந்த 1 இதுக்குள்ளே இருக்குது, ஸோ எடுத்து எழுதிக்கலாம். 1 into 3 3 3 இதுக்குள்ளே இருக்குது, எடுத்து எழுதிக்கலாம். 1 into 4 4 இதுக்குள்ளே இருக்குது. 1 into 5 5 இதுக்குள்ளே இருக்குது. 1 into 9 9 இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ரோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 3 1s are 3 3 3s are 9 இதுக்குள்ளே இருக்குது. 3 4s are 12 12 வந்து இந்த ரிமைண்டருக்குள்ளே இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த 12 11ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 11 1s are, பேலன்ஸ் என்ன ரிமைண்டர் இருக்கும்? 1 தான் இருக்கும். அந்த 1 எடுத்து இங்கே எழுதணும். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் 3 5s are 15. ஸோ 15 divided by 11. ஸோ 11 1s are 11. பேலன்ஸ் ரிமைண்டர் என்ன இருக்கும்? 4 இருக்கும். அந்த 4 எடுத்து இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் 3 9s are 27. 27 11ஆல் டிவைட் பண்ணுங்கள். 11 1s are 11 2s are 22. பேலன்ஸ் 5. அப்போது அந்த 5 எடுத்து இங்கே எழுதணும் ரிமைண்டர். புரியுதுங்களா? மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் இதுக்குள்ளே இருந்தால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்து எழுதிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அதை 11ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் எடுத்து இங்கே எழுதணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் 4 1s are 4 4 3s are 12. அதை 11ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 வரும். 4 4s are 16. அதை 11ஆல் டிவைட் பண்ணோம்னா பேலன்ஸ் 5 ரிமைண்டர். 4 5s are 20. அதை 11ஆல் டிவைட் பண்ணோம்னா பேலன்ஸ் 9. 4 9s are 36. 36 11ஆல் டிவைட் பண்ணோம்னா 11 1s are 11 3s are 33. ரிமைண்டர் 3. ஸோ இப்படி தான் இந்த பாக்ஸை ஃபில் பண்ணணும். 5 1s are 5 5 3s are 15. 15 11ஆல் டிவைட் பண்ணோம்னா பேலன்ஸ் ரிமைண்டர் 4 வரும். 5 4s are 20. 11ஆல் டிவைட் பண்ணோம்னா பேலன்ஸ் 9 ரிமைண்டர். 5 5s are 25. 25 11ஆல் டிவைட் பண்ணோம்னா பேலன்ஸ் ரிமைண்டர் 3 வரும். 5 9s are 45. 45 11ஆல் டிவைட் பண்ணலாமா? 11 1s are 11 4s are 44. பேலன்ஸ் ரிமைண்டர் 1. அப்போ இந்த இடத்துல 1 வரும். நெக்ஸ்ட் 9 1s are 9. 9 3s are 27. ஸோ 27 11ஆல் டிவைட் பண்ணி வேலை என்ன வருது? 5 வருது. 9 4s are 36. 36 11ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருது? 3. 9 5s are 45. 45 11ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 1. 9 9s are 81. 81 11ஆல் டிவைட் பண்ணலாமா? 11 1s are 11 7s are 77. பேலன்ஸ் 4. ஸோ இதுதான் இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக செக் பண்ண போகிறோம். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், ஒவ்வொரு பாக்ஸுக்குமே வந்து தட் மீன்ஸ் இந்த ஒவ்வொரு பாக்ஸுக்குமே ஒரு யூனிக்கான எலமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? யூனிக் என்னது? வேறுபட்ட எலமெண்ட்டே இருக்குது தனித்துவமாக. ஸோ இது வந்து ஒரு பைனரி ஆப்ரேஷன் சொல்லிடலாம். இதை நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும், வேற ஒன்றும் இல்லை. சின்ஸ் ஈச் பாக்ஸ் ஆஸ் அன் யூனிக் எலமெண்ட், தனித்துவமான எலமெண்ட் இருக்குது. யூனிக் எலமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னா என்னது? இந்த ஒவ்வொரு பாக்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஏக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டுக்குள்ளே தானே இருக்குது. தேர்ஃபோர் x11, இந்த x11 வந்து தட் மீன்ஸ் ஸ்டார் 11, அதில் x11 எப்படின்னு சொல்லியிருக்கீங்க? இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் ஆன் ஏ. இட்ஸ் அ பைனரி ஆப்ரேஷன் ஆன் ஏ. நெக்ஸ்ட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ். இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ண போகிறோம்.
கம்யூட்டேட்டிவ்னா ஒன்றும் இல்லை, இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் பாருங்கள். டயகனல்னால் இது இதுதானே டயகனல், இதுதானே அந்த டயகனல் எலமெண்ட். இந்த டயகனல் எலமெண்ட்டை பாருங்கள், 1 9 5 3 4 அந்த ஏ செட்டுக்குள்ளே எல்லா நம்பர்ஸும் வந்துடுச்சா? அப்படி வந்துடுச்சுன்னா அப்போது இது வந்து ஒரு சிமெண்ட்ரிக்கல் அபவுட் த மெயின் டயகனல். ஸோ டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஏ செட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிடலாம். அப்போ நம்ம இங்கே எழுதணும், த என்ட்ரிஸ் ஆர் symmetrical about the main diagonal. ஸோ இந்த diagonal எல்லா எலமெண்ட்ஸும் வந்துடுச்சு. about the main diagonal, எந்த ஒரு ரிப்பீட்டேஷனும் இல்லை. therefore x11 is commutative. அவ்வளோதான். நெக்ஸ்ட் தேர்டு ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ். நல்லா கவனிங்க, எலமெண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருந்தாலே அது கண்டிப்பாக அசோசியேட்டிவ் தான். நம்ம ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம், ஆஸ் யூஷுவல் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் சால்வ் பண்ணிலாம் காட்ட தேவையில்லை. ஆஸ் யூஷுவல் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி can be seen to be true. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி செக் பண்ண போகிறோம். சரி, ஐடென்டிட்டினா என்னென்னா, இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன ஸ்டார்ட் ஆகுது? காலமில் 1, ரோவில் என்ன ஃபஸ்ட் எலிமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது? 1. அப்போது ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னது? 1. அப்போது போத் ரோ அண்டு காலம் ஹெட்டட் பை எலமெண்ட் 1. ஸோ எலமெண்ட் 1னால தான் அது ஸ்டார்ட் ஆகிருக்கு. தேர்ஃபோர் 1 இஸ் த ஐடென்டிட்டி எலமெண்ட். ஸோ 1 தான் வந்து ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி பார்க்கணுன்னா, நம்மளுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் என்ன கிடைச்சிது? 1ன்னு கிடைச்சிது. கரெக்டாக தானே? இந்த 1ல் தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, 1லாம் எங்கே இருக்குதுன்னு ரவுண்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு 1 இருக்குது, இந்த இடத்துல ஒரு 1 இருக்குது, இந்த இடத்துல ஒரு 1, இந்த இடத்துல ஒரு 1, இந்த இடத்துல 1. ஓகேங்களா. இதுக்குள்ளே 1 மார்க் பண்ணக்கூடாது. நான் சொன்னது இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற, இந்த கீழே இருக்கிற பாக்ஸுக்குள்ளே இருக்கிற 1எல்லாம் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இன்வர்ஸ் எழுத போகிறோம். இன்வர்ஸ் ஆஃப்னு எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. இன்வர்ஸ் ஆஃப் இந்த 1 எதனுடைய 1 இது? இந்த 1க்கும் இந்த 1க்கும் தானே 1. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் 1 இஸ் 1ன்னு எழுதணும். நெக்ஸ்ட் இன்வர்ஸ் ஆஃப் அடுத்த 1 எங்கே இருக்குது? 3லேயும் 4லேயும் இருக்குது. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் 3 இஸ் 4ன்னு எழுதணும். அடுத்த 1 எங்கே இருக்குது? 4லேயும் 3லேயும் இருக்குது. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் 4 இஸ் 3. அடுத்த 1 எங்கே இருக்குது? 5லேயும் 9லேயும் இருக்குது. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் 5 இஸ் 9. அடுத்த 1 எங்கே இருக்குது? 9லேயும் 5லேயும் இருக்குது. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் 9 இஸ் 5. அவ்வளோதான், இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி முடிச்சாச்சு. ஸோ இவ்வளவு தான் இந்த ப்ராப்ளமே. டேபிள் வரையணும், அப்புறம் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்குமே ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டா ப்ராப்ளம் ஓவர். எக்ஸாம்பிள் 12.11 ஐடென்டிஃபை த வேலிட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங். இதெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்னு கண்டுபிடிக்க போகிறோம். மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டெயின் ஆஃப் த வேர்ல்டு. ஆமாம் தானே? இது ஒரு ட்ரூன்னு நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வருது. அப்போ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். 3யும் 4யும் ஆட் பண்ணுங்கள், 7. 7 8 ஈக்குவலாக இல்லை, ஃபால்ஸ். அப்போது ட்ரூவோ ஃபால்ஸோ ஏதோ ஒன்று வருது. அப்போது இது ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒன்று ட்ரூ வரணும், ஒன்று ஃபால்ஸ் வரணும். அதுமாரி வந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் அர்த்தம். 7யும் 5யும் ஆட் பண்ணுங்கள், 12. 12 greater than 10 தானே? ஆமாம், ட்ரூ. அப்போ இதுவும் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிவ் மீ தட் புக்கை கூட நான் ஆர்டர் போடுறேன். ஆர்டர் போட்டால் அது வந்து இம்பரேட்டிவ், கமெண்ட் பண்ணுறது. அப்போது கண்டிப்பாக இது வந்து ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 10 minus x. இப்போ நான் எக்ஸுக்கு நான் ஒரு வேல்யூ போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3 போடுறேன். 10 minus 3
7. ஸோ 7 ஈக்குவல் டு 7 ட்ரூ ஆகும். ஓகேங்களா? இதுவே எக்ஸுக்கு நான் வந்து 5 போடுறேன். 10 மைனஸ் 5 வரும் 5 வரும். 5ம் 7ம் ஈக்குவலாக இல்லை. ஸோ இதில் எனக்கு ஆன்சர் ட்ரூவும் வருது ஃபால்ஸும் சேர்ந்து வருது. அப்போனா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒன்று ட்ரூ வரணும், இல்லை ஃபால்ஸ் வரணும், இல்லை ட்ரூவோ ஃபால்ஸ் ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட். ஆர்டர் பண்ணுறதோ இல்லைன்னா இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளோ இல்லை இந்த மாதிரி கொஷின் மார்க் சிம்பிளோ இருந்துச்சுன்னா அது ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஸோ இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கிடையாது. விஷ் யூ ஆல் சக்ஸஸ், விஷ் பண்ணுறாங்க, அப்போ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் த எண்ட். பிகினிங் ஆஃப் த என்னது? எண்டினுடைய எண்டு தான் பிகினிங்கு. ஸோ இது வந்து ஒரு முரண்பாடு மாதிரி இருக்குது. அப்போ இது ஸ்டேட்மெண்ட் கிடையாது, பேரடாக்ஸ். பேரடாக்ஸ்னால் ஸோ இது ஸ்டேட்மெண்ட் எதுவுமே சொல்ல முடியாது, அதாவது பேரடாக்ஸ், முரண்பாடு. ஸோ வேலிட் ஸ்டேட்மெண்ட் எதுலாம் 1 2 3 5 8 அவ்வளோதான். மற்றது எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஏன்னா அதில் வந்து கமாண்ட் இருக்குது, எக்ஸ்க்ளமேட்டரி, கொஷின் மார்க்கு, பேரடாக்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் நம்ம வேலிடாக எடுத்துக்க முடியாது. எக்ஸாம்பிள் 12.12 ரைட் த ஸ்டேட்மெண்ட் இன் வேர்ட்ஸ் கரஸ்பாண்டிங் negation P, P and Q, P or Q and Q or negation P where P is it is cold, Q வந்து it is raining. P வந்து it is cold ன்னு சொல்லிட்டாங்க, Q வந்து it is raining ன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து negation P, negation not get. ஸோ it is cold இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு it is cold ன்னு எழுதிப்போம். இங்கே நாட் சிம்பிளுக்கு தான் it is not cold ன்னு எழுதணும், அவ்வளோதான். it is not cold. நெக்ஸ்ட் P என்ன இருக்குது? it is cold. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? and சிம்பிள். ஸோ and Q என்ன இருக்குது? it is raining. ஸோ it is raining. நெக்ஸ்ட் P என்ன இருக்குது? it is cold. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? R சிம்பிள். ஸோ R. அடுத்தது இருக்குது Q. Q என்ன இருக்குது? it is raining. நெக்ஸ்ட் Q. Q என்ன இருக்குது? it is raining. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? ஆர் சிம்பிள். நாட் பி. நாட் பி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், இட் இஸ் நாட் கோல்டு. அதை எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியது. இப்படி தான் வந்து சிம்பிள்ஸ்க்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 12.13 ஹவு மெனி ரோஸ் ஆர் நீடட் ஃபார் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா. முதல்ல என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது பாருங்கள். பி TS டோட்டலாக 3 வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போது 2 பவர் 3. 2 பவர் 3 8. அப்போது 8 ரோஸ் தேவை. நெக்ஸ்ட் இதில் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது பாருங்கள். PQ 1 2 6 3, S வந்து 4, T வந்து 5, V வந்து 6. ஸோ 2 பவர் 6. 2 பவர் 6 என்னது? 64. ஸோ 64 ரோஸ் தேவை. ஸோ எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குதுன்னு போட்டால் போதும். எக்ஸாம்பிள் 12.14 கன்சிடர் P arrow Q. If today is Monday, then 4 plus 4 equal to 8. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர போகிறோம். அதாவது இந்த தென்னுக்கு அப்புறமா வர ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ட்ரூன்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த தென்னுக்கு அப்புறமா வர ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கன்க்ளூஷன் நம்ம ட்ரூன்னு சொல்லிடலாம். 4 + 4 ஆட் பண்ணால் 8 தானே வரும், இது ட்ரூ. அப்போ இது ட்ரூவாக இருந்தாலே கண்டிப்பாக இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ட்ரூ கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். தேர்ஃபோர் கன்க்ளூஷன் ஆஃப் Q இஸ் ட்ரூ. இது ட்ரூவாக இருக்கிறதுனால P arrow Qவும் ட்ரூவாக இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ எப்பயுமே வந்து இந்த சிங்கிள் ஏரோவில் இந்த ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது தென்னுக்கு அப்புறமா வருது ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த P arrow Qவும் ட்ரூன்னு அர்த்தம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 12.15 ரைட் டவுன் த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட், இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட், கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே எழுத போகிறோம். ஃபார் த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் P and Q given below. P வேல்யூனா கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் இஸ் இன்ஃபைனைட். Q வேல்யூ வந்து ஊட்டி இஸ் இன் கேரளான்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் P, இதுதான் Q. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா P arrow Qன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு P எழுதணும். P என்ன இருக்குது? த நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் இஸ் இன்ஃபைனைட். ஸோ P என்ன இருக்குது? த நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் இஸ் இன்ஃபைனைட். ஸோ P எழுதணும். P என்ன இருக்குது? த நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் இஸ் இன்ஃபைனைட். ஸோ P எழுதணும். P என்ன இருக்குது? த நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் இஸ் இன்ஃபைனைட். ஸோ P எழுதணும். P என்ன இருக்குது? த நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் இஸ் இன்ஃபைனைட். ஸோ P எழுதணும். P என்ன இருக்குது? த நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் இஸ் இன்ஃபைனைட். ஸோ P எழுதணும். P என்ன இருக்குது? த நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் இஸ் இன்ஃபைனைட். ஸோ P எழுதணும். P என்ன இருக்குது? த நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் இஸ் இன்ஃபைனைட். ஸோ P எழுதணும். P என்ன இருக்குது? த நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் இஸ் இன்ஃபைனைட். ஸோ P எழுதணும். P என்ன இருக்குது? த நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் இஸ் இன்ஃபைனைட். ஸோ P எழுதணும். P என்ன இருக்குது? த நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் இஸ்
number of primes is infinite. இது P. இந்த arrow எழுதுனீங்கன்னா முன்னாடி if போடணும், பின்னாடி then போடணும். then போட்டுட்டு இங்கே Q இருக்கு ஊட்டி is in Kerala. ஊட்டி is in Kerala. இதுதான் வந்து conditional statement. next நம்ம converse statement எழுத போகிறோம். ஓகேங்களா? converse statement எப்படி எழுதணும்னா இதை அப்படியே திருப்பி எழுதணும். Q arrow P. ஸோ ஃபஸ்ட்டு Q என்ன இருக்குது? ஊட்டி is in Kerala. ஊட்டி is in Kerala. arrow வந்து நம்ம என்ன பண்ணோம்? if போடணும், பின்னாடி then போடணும். நெக்ஸ்ட் P என்ன இருக்குது? the number of primes is infinite. the number of primes is infinite. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். இன்வர்ஸ்னால் என்னதுன்னா நெகட்டிவ் எழுதுறது. நாட் P ஆரோ நாட் Q. இதுக்கு ரெண்டுத்துக்குமே நெகட்டிவ் போடுறது, நாட் போடுறது. இப்போது ஃபஸ்ட்டு இந்த P ஆரோ Q எழுதிருக்கோங்க இல்லையா, இதில் வர ஸ்டேட்மெண்ட்டை நாட்டு போட்டு எழுத போகிறோம். இஃப் த நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் இஸ் நாட் இன்ஃபைனைட், ஏன்னா இதில் நம்ம நாட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். then Ooty is not in Kerala. Ooty is not in Kerala. இந்த மாதிரி எழுதுறது தான் வந்து இன்வர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கான்ட்ரா பாசிட்டிவ். கான்ட்ரா பாசிட்டிவ் இதை அப்படியே திருப்பி எழுதுறது. நாட் Q ஆரோ நாட் P. இது எப்படி எழுதுன்னு சொல்கிற பாருங்கள். முதல்ல Q என்ன இருக்குது? ஊட்டி இஸ் இன் கேரளா. இங்கே நாட் இருக்கிறதுனால ஊட்டி இஸ் நாட் இன் கேரளான்னு எழுதணும். ஊட்டி இஸ் நாட் இன் கேரளா எழுதிட்டு இங்கே ஆரோ இருக்கிறதுனால if போடணும், அப்புறம் then போடணும். திரும்ப நாட் P. நாட் P என்னது? the number of primes is infinite. அது அப்படியே நாட் போட்டு எழுத போகிறோம். the number of primes is not infinite. ஸோ இப்படி தான் வந்து கண்டிஷனல், கான்வர்ஸ், இன்வர்ஸ், கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். Example 12.16. Construct the truth table for P XOR Q and P XOR not Q. ஸோ இருக்கிறது ரெண்டே வேரியபிள்ஸ் தான் PQ. அதனால் ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு XOR இந்தமாரி ஆர் மேலே பார் போட்டால் XORனு அர்த்தம். XORனு என்னது? சேம் இன்புட்டாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். ட்ரூ சேமாக இருக்கா ஃபால்ஸ், ஃபால்ஸ் சேமாக இருக்கா ஃபால்ஸ். ஸோ சேம் இன்புட்டாக இருந்தால் ஃபால்ஸு, மற்றது எல்லாமே ட்ரூ. நெக்ஸ்ட் நாட் க்யூனுடைய ஆப்போசிட் எழுத போகிறோம். ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸு, ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ, ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸு, ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. நெக்ஸ்ட்டு P கூட XOR வித் நாட் Q. இந்த Pயும் இந்த நாட் Q XOR எடுக்க போகிறோம். இன்புட் சேமாக இருக்கா? எங்கே இன்புட் சேமாக இருக்குது பாருங்கள். இந்த TT சேமாக இருக்குது, அப்போ ஃபால்ஸு. FF சேமாக இருக்குது, ஃபால்ஸு. ஸோ இது ரெண்டுமே சேமாக இல்லை. ஸோ சேமாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸு, மற்றது எல்லாமே ட்ரூ. அதான் XORோடைய வேல்யூ. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெண்டுத்துக்கும் AND கேட் எடுக்க போகிறோம். இதுக்கும் AND கேட் எடுக்க போகிறோம். இந்த ரெண்டு காலமுக்கு AND என்னது? ஒரு F இருந்தாலும் F. இதில் F இருக்கா? இருக்குது 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 F. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். Example 12.17. Establish the equivalence property P arrow Q equal to not P or Q. ஸோ ஃபஸ்ட் இதில் இருக்கிறது ரெண்டே வேரியபிள்ஸ் தான் PQ. ஸோ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ். P arrow Q என்னது? TF இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸு. இதில் தான் TF இருக்குது, மற்றது எல்லாமே ட்ரூ. இதான் வந்து சிங்கிள் ஆரோடைய மீனிங். நாட் P என்னது? Pனுடைய ஆப்போசிட். ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸு, ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நாட் Pக்கும் இந்த Qக்கும் ஆர் கேட் எடுக்க போகிறோம். ஆர் என்னது? ஒரு ட்ரூ இருந்தாலே ட்ரூ. இதில் ட்ரூ இருக்கா? இல்லை, ஃபால்ஸு. இதில் ட்ரூ இருக்கா? இருக்குது, ட்ரூ. இதில் ட்ரூ இருக்கா? இருக்குது, ட்ரூ. ஓகேங்களா? இப்போ LHS RHS செக் பண்ணுங்கள். இது LHS, இது RHS. ஸோ ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ ஈக்குவல் தான், போத் ஆர் ஈக்குவல்ஸ். எக்ஸாம்பிள் 12.18.
establish the equivalence property connecting the biconditional with conditional. ஸோ LHS இது RHS இது. ஸோ இருக்கிறது ரெண்டு வேரியபிள்ஸ் தான், ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். ஓகேங்களா. பை கண்டிஷனல் என்னது, ட்ரூ ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸு, ஃபால்ஸ் ட்ரூ இருந்தாலும் ஃபால்ஸு, மற்றது எல்லாமே ட்ரூ. இதுதான் பை கண்டிஷனோட மீனிங். பி ஆரோ கியூ, பி ஆரோ கியூ என்னது, பிக்கும் கியூக்கும் டிஎஃப் இருக்கான்னு பார்க்கணும். டிஎஃப் இருக்கா, ஃபால்ஸு, மற்றது எல்லாமே நம்மளுக்கு ட்ரூன்னு வந்துடும். இப்போ கியூக்கும் பிக்கும் பார்க்க போகிறோம். கியூலேருந்து பி இப்படி பார்க்கணும், நீங்கள் இப்படி பார்க்கும்போது டிஎஃப் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே தான் டிஎஃப் இருக்குது. ஸோ இந்த இடம் ஃபால்ஸு, மற்றது எல்லாமே ட்ரூ. இப்போ இந்த ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆண்ட் கேட். ஆண்ட் கேட்னு என்னது, ஒரு எஃப் இருந்தாலும் எஃப், இதில் எஃப் இருக்கா, இல்லை, ட்ரூ. இதில் எஃப் இருக்கா, இருக்குது. இதில் எஃப் இருக்கா, இருக்குது, எஃப். இதில் எஃப் இல்லை, ஸோ ட்ரூ. இப்போ எல்ஹெச்எஸ் ஆர்எஸ் செக் பண்ணிடலாமா. இது எல்ஹெச்எஸ்ஸு, இது ஆர்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். எக்ஸாம்பிள் 12.19 using the equivalence property show that LHS RHS நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த P பை டைரக்ஷனல் Qக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டினா, நாட் P ஆர் Q அண்ட் நாட் Q ஆர் P. இதான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா. இது ஒரு ப்ரூவன் ரிசல்ட். இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த RHSஸை வர வைக்க போகிறோம். ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த P இங்கேவும் இந்த நாட் Q இங்கே அனுப்ப போகிறேன். அப்போ இதை ஷிஃப்ட் பண்ண போகிறேன். அப்படி பண்ணுறதுக்கு பேர் என்னது, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. மற்றதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இந்த P இங்கே வந்துடும், இந்த நாட் Q இங்கே வந்துடுச்சு. அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், கம்யூட்டேட்டிவ் லா யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பயன்படுத்த போகிறோம். இந்த நாட் P எடுத்து எது கூடனா இது கூட சேர்க்க போகிறேன், P ஆர். நெக்ஸ்ட் ஓகேங்களா. இது ஒன்று முடிஞ்சதுங்களா. நெக்ஸ்ட் சிம்பிள் இருக்குங்க ஆர். ஆர் கூட நம்ம இப்போ எதை சேர்க்க போகிறோம், இப்போ Q, Q அண்ட் P ஆர். எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள், இது பிரித்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த நாட் P எடுத்து இதை சேர்த்து இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிள் இங்கே போட்டுட்டு Q எடுத்து இது கூட சேர்த்து இங்கே எழுதியாச்சு. இந்த லாக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஓகேங்களா. திரும்ப அதே லா தான் பயன்படுத்த போகிறேன். திரும்ப இந்த நாட் P எடுத்து இது கூட ஜாயின் பண்ண போகிறேன், P. அப்போ என்ன சிம்பிள் இருக்குங்க, ஆர் சிம்பிள். திரும்ப நாட் P எடுத்து இந்த நாட் Q கூட ஜாயின் பண்ண போகிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சிம்பிள் இருக்குது ஆர். நெக்ஸ்ட் Q எடுத்து இந்த P கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் Q எடுத்து இந்த நாட் Q கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்கே சென்டர் சிம்பிள்லாம் இருக்குங்க, சாரி இங்கே சென்டர் சிம்பிள்லாம் இருக்குது, ஆர். இந்த ஆர் சிம்பிள் இங்கே போடணும். ஓகேங்களா. இந்த லா பேரும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா தான். இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள். இதை எடுத்து இது கூட ஜாயின் பண்ணியாச்சு, இதை எடுத்து இது கூட ஜாயின் பண்ணியாச்சு, இதை எடுத்து இது கூட ஜாயின் பண்ணியாச்சு, இதை எடுத்து இது கூட ஜாயின் பண்ணியாச்சு. இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ 2 டைப்ஸ் இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல. இப்போ அடுத்தது பாருங்கள், ஒரு ஆண்டு கேட்டில் 2 வேரியபிள்ஸ் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா, இங்கே P இருக்குது, இங்கே நாட் P இருந்தால் அது ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். அதேமாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆண்டு கேட் இருக்குது, இங்கே Q இருக்குது, ஆப்போசிட் Q இருக்குது, அப்போ இதுவும் ஃபால்ஸ். ஓகேங்களா. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். இதுவும் ஃபால்ஸ். ஓகேங்களா. பேலன்ஸ்னால் இருக்குது, அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். ஓகேங்களா. சரி. ஸோ இந்த லா பேர் தான் வந்து காம்ப்ளிமெண்ட் லான்னு சொல்லுவோம். இந்த லா பேர் தானே அது காம்ப்ளிமெண்ட் லா. சரி. இப்போ நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இதை ஒரு ஃபால்ஸ் ஒரு ஆர். இது என்ன சிம்பிள், ஆர் சிம்பிள். ஆர் சிம்பிளில் ஃபால்ஸ் இருந்தால் நம்ம அது பிரச்சனையே இல்லை, ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா ஃபால்ஸ் கூட ஆர் கேட்டில் எது இருந்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். திரும்பவும் பாருங்கள், ஆர் சிம்பிள் தான் இருக்குது, இங்கேயும் ஆர் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ ஆர் சிம்பிளில் ஃபால்ஸ் இருந்தால் பிரச்சனை ரிமூவ் பண்ணிடலாம். பேலன்ஸ்னால் வரும் Q அண்ட் P மட்டும்தான் வரும். ஸோ இந்த லா பேர் தான் வந்து ஐடென்டிட்டி லான்னு சொல்லுவோம். ஐடென்டிட்டி லானா ஒரு ஆர் கேட்டில் எஃப் இருந்தால் அந்த எஃப் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா. அது ஐடென்டிட்டி லா. நெக்ஸ்ட் இப்போ ஃபைனல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா,
இந்த P இங்கே அனுப்புகிறேன், இந்த Q இங்கே அனுப்புகிறேன். அப்போ என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது என்ன லா அப்போது? கம்யூட்டேட்டிவ் லா. இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ண அந்த லா பேர் கம்யூட்டேட்டிவ் லா. அவ்வளோதான். RHS வந்துச்சா பாருங்கள். இன்னும் வரல. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்கிறது இங்கே எழுத போகிறேன். P and Q இங்கே இருக்கிறது இங்கே எழுத போகிறேன். அப்போ இதுவும் என்ன லா தான் இது? இங்கே இருக்கிறது இங்கே ஷிஃப்ட் பண்ண, இங்கே இருக்கிறது இங்கே ஷிஃப்ட் பண்ண. இதுவும் கம்யூட்டேட்டிவ் லா தான். இப்போ தான் நம்மளுக்கு RHS வந்துடுச்சு. எப்படியாவது இந்த RHS வர வைக்கணும் ப்ராப்பர்ட்டிஸை பயன்படுத்தி. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.